அக்கவுண்ட்ல 50,000 கிரெடிட் ஆயிருக்குன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? யார் இந்த பணத்தை போட்டிருப்பாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் அக்கவுண்ட்டுக்கு யாரோ 50,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்காங்க. 50,000மா? 25 தானே வேணும்னு சொன்ன. அம்மா யாரோ டவுல போட்டு கொடுத்துருக்காங்க. என்ஜாய் என்ஜாய்மா. இல்லண்ணே, இது எனக்கு வர வேண்டிய அமௌண்டே இல்ல. யாருக்கோ போக வேண்டியது என் அக்கவுண்ட்டுக்கு தப்பா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இது யாரு அனுப்புனது, யாருக்காக அனுப்புனதுன்னு தான் தெரியல. பேங்க்குக்கு போன் பண்ணி தான் விசாரிக்கணும். ஏய், ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு இப்ப உனக்கு இவ்ளோ அவசரம்? உன் அக்காவோட வளகாப்புக்கு பணம் வேணும்னு கேட்டல்ல. உன் தேவையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளே இதை அனுப்பி வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, முதல்ல இந்த பணத்தை வச்சு உங்க அக்காவோட வளகாப்ப நல்லபடியா முடி. பேங்க் விசாரணை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். யாருக்கும் சேர வேண்டிய பணத்தை ஏன் தேவைக்காக நான் பயன்படுத்திக்கிறது நியாயமா இருக்காதுக்கா. என்னை விட அவசர தேவைக்காக இந்த பணத்தை வேற யாராவது அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அது யாருன்னு பார்த்து உடனே அவங்க கிட்ட சேர்த்தரணும்க்கா. இங்க பாரு, இந்த பணம் யாருக்கும் சேர வேண்டியது நீ எப்படி சொல்ற? நீ யார்கிட்டயாவது பணம் கேட்டிருப்பல்ல, அவங்க யாராச்சும் கூட இதை அனுப்பியிருக்கலாம்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. நான் உதவி கேட்ட எல்லாருமே என் கையில இப்ப பணம் இல்லன்னு தான் சொன்னாங்க. அப்படியே அவங்க அனுப்புறதா இருந்தாலும் என்கிட்ட அக்கவுண்ட் நம்பர் வாங்கிருக்கணுமே. ஆனா அப்படி என்கிட்ட யாருமே வாங்கலையேக்கா. எதுக்கும் நீ ஒரு தடவை எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டு பாரு. ஒரே ஒருத்தர் தான்க்கா என் அக்கவுண்ட் நம்பர் தெரியும். அவர்கிட்டயும் போன் பண்ணி கேட்டுட்டேன். ஆனா அவரும் அனுப்பலன்னு சொல்லிட்டாரு. இது கண்டிப்பா எனக்கு சேர வேண்டிய பணம் இல்லன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும்க்கா. நீ சொன்னது மாதிரியா யாருக்கே சேர வேண்டிய பணமா இருக்கட்டும் மயிலு. நீயே எடுத்துக்க. யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்லலையே. உனக்கு தான் அவசரமா தேவை இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் யாரு என்ன விசாரிச்சு அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவான். என் அக்காவுக்காக செய்ய வேண்டிய வளகாப்ப ஏன் பணத்துல செய்யணும்னு கடனா வாங்கினா கூட அது ஏன் பணம் தான். ஆனா யார் பணம்னே தெரியாம அதை எடுத்து செலவு பண்ணா அது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும்னு. அக்காவுக்கு ஒரு விசேஷம் பண்ணுங்கிற சந்தோஷமே எனக்கு இருக்காதுன்னு. இதையும் கடனா நினைச்சுக்கோ. எப்படியோ பணத்தை நீ யார்கிட்டயோ வாங்க போற. இது யாருன்னு தெரியாம வாங்கிட்ட, அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு வேற வழியில பணம் ஏற்பாடானதும் யாருன்னு கண்டுபிடிச்சு திருப்பி கொடுத்துரு. நீங்க என்ன சொன்னாலும் இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுக்கா. இந்த மாதிரி தப்பான டிரான்சாக்சன் நடந்துட்டா சம்பந்தப்பட்டவங்க உடனே பேங்க்குக்கு போன் பண்ணி பணத்தை திருப்பி போட்டு விட சொல்லுவாங்க. அப்படி ஏன் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க போறப்ப அதுல பணம் இல்லனா நான் திருடனு தானே நினைப்பாங்க. நாமளே போலீஸா இருந்துகிட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாதுக்கா. மயிலே, நீ ஒன்னும் ஏமாத்த போறதில்ல, திருப்பி கொடுக்கத்தானே போற. பணத்துக்கு சொந்தக்காரங்க கேக்குற நேரத்துல என்னால அந்த பணத்தை கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும்னு. அக்கா வளகாப்ப நாளைக்கு நடத்தணும்லாம் எந்த கட்டாயமும் இல்லன்னு. பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா கூட நடத்திக்கலாம். ஆனா அவசரத்துக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு பின்னால அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது மயிலே. நல்லவளா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவளா இருக்க கூடாது. சூழ்நிலைக்காக கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது தப்பே இல்ல மயிலே. ஆமா மயிலு, இந்த சூழ்நிலையை கூட சாமி தான் உனக்கு கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நல்லவங்களுக்கு சாமி லேட்டா தான் உதவி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ பணத்துக்காக ஏதாவது ஒரு வழியில சாமி கிட்ட வேண்டி இருப்பல்ல, அந்த வேண்டுதலுக்கு தான் சாமி இப்படி கருணை காட்டியிருக்கு. இங்க பாரு, ரொம்ப போட்டு குழப்பிக்காத. இத விசேஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. இதுதான் எனக்கு சரின்னு படுது. அப்புறம் ஓயிச்சிட்டோம். அவன் அடுத்தவன் அக்கௌண்ட்லயே திருறாங்க. இவன் என்னன்னா தனக்கு வந்து அக்கௌண்ட் பணத்தை தொட மாட்டேங்கிறாள. இந்த காலத்துல புழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறிய நீ. என்னம்மா நீ?
கிடைச்சதும் வளகாப்புக்கு என்னெல்லாம் வாங்கலான்னு என் பொண்ணு லிஸ்ட் போடுறா போல இருக்கு. போடட்டும் போடட்டும், அவ பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவ சந்தோஷமா இருந்தா போதும். எக்ஸ்கியூஸ் மீ சார். Come in. சார், என்னது இது? கம்ப்ளைண்ட் லெட்டர் சார். அதான் ஏற்கனவே கொடுத்துட்டியே. இது வேற சார். என்ன மேல திரும்ப ஏதாவது பிரச்சனையா? உன்னை யாராவது அட்டாக் பண்ணாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என் அக்கவுண்ட்டுக்கு யாரோ திடீர்னு 50,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க சார். இதுதான் விஷயமா? நான் கூட யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பயந்துட்டேன். உன் அக்கவுண்ட்ல யார் பணம் போடுவா? உனக்கு தெரிஞ்சவங்க தான் யாராவது போட்டிருப்பாங்க. இல்ல சார், என் சர்க்கிள்ல இருக்க எல்லார்கிட்டயுமே நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவங்க யாருமே எனக்கு பணம் போடல. இது கண்டிப்பா வேற யாரும் தெரியாம போட்டிருக்காங்க. மேல உன்னை எல்லாம் நம்பி ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு யாருன்னே தெரியாதால் உன் அக்கவுண்ட்ல 50,000 போடுறாங்களா? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு மயிலு. நான் அப்படி சொல்லல சார். அக்கவுண்ட் நம்பரை தப்பா போட்டதுனால வேற யாருக்கோ போக வேண்டிய பணம் தவறுதலா என்னோட அக்கவுண்ட்டுக்கு மாறி வந்திருக்கு. இது யாரோட பணம், இது யாருக்கு போய் சேரணுங்கிறத நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்ன, எனக்கு வேற வேலை வெட்டியே இல்ல நினைச்சிட்டியா? நீ நல்லவன்னு பேர் எடுக்க என்னையே டார்ச்சர் பண்ற. என் அக்கவுண்ட்ல இருந்து 50,000 காணாம போச்சு, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. யாருன்னே தெரியாதவங்க என் அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய் போட்டாங்க, அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? வேற யாரு போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் என் வேலையும் இல்ல, அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. கம்ப்ளைண்ட்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. போ சார். இப்படி சொன்னா எப்படி சார்? பணத்துக்கு சொந்தக்காரங்க எந்த சூழ்நிலையில இத போட்டிருப்பாங்கன்னே தெரியாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக கூட இந்த பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அவங்கள கண்டுபிடிச்சு இந்த பணத்தை ஒப்படைக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது சார். உனக்கே இவ்வளவு பதட்டமா இருக்கு, பணத்தை தொலைச்சவன் எவ்வளவு டென்ஷனா இருப்பான். அவன் பேங்குக்கெல்லாம் போன் பண்ணி விசாரிச்சு மொத்த டீட்டெயிலையும் கேட்டு உனக்கே போன் பண்ணுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. மயிலு, எனக்கு என்னமோ இது உனக்காகவே வந்த பணம் மாதிரி தான் தோணுது. நீ தான் அதை சரியா விசாரிக்காம யாருக்கோ போக வேண்டிய பணம் எனக்கு வந்துருச்சுன்னு புலம்பிட்டு இருக்க. இல்ல சார், இது எனக்கு நிச்சயமா தெரியும். இது எனக்கு சேர வேண்டிய பணமே இல்ல. சரி, வேற யாருக்கோ வந்த பணமாவே இருக்கட்டுமே. கொஞ்ச நேரம் உன் அக்கவுண்ட்ல இருக்கிறதுனால என்ன கெட்டுற போகுது? உனக்கு என்ன பிரச்சனை? அதனால உனக்கு பணம் வந்ததுக்கு என்ன ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சார், வர வேண்டிய பணம் வராம போயிடுச்சுன்னா அது பெரிய மன உளைச்சல் ஆயிடும் சார். அதுவும் இந்த மாதிரி வழி மாறி போயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிடும். ஆட்டோலயோ பஸ்லயோ நமக்கு பணமோ நகையோ கிடைச்சதுன்னா அத உடனே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட வாங்கி கொண்டு போய் சேர்த்துடுறோம்ல. அப்படிதான் சார் இதுவும். தயவு செஞ்சு என்னோட கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுங்க சார். மகளே, எனக்கு இல்லாத நல்ல குணம் உனக்கு இருக்குன்னு தெரியும் போது மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய பெக்கிறதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சார், இல்ல உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் விட்டுவிட்டு இது ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்து என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். உனக்கு எந்த போனும் வரலன்னா அதை நானே அபிஷியலா விசாரிக்கிறேன். கூடாத. சரிங்க சார். போய் வேலையை பாரு. அகாடமில இருந்து இப்ப எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ. மயிலு, நான் பூபதி பேசுறேன். சொல்லுங்க சார். நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஃபண்டு உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சா? 50,000 சார்? ஆமா மயிலு, வந்துருச்சு சார். ஆனா அதை யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு தெரியாமதான் நான் இவ்ளோ நேரமா குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயோ சாரி மயிலு, நான் முன்னாடியே இத பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கணும். கொஞ்சம் ஒர்க் பிஸில மறந்துட்டேன். நம்ம அகாடமில ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு பேட்ச்லயும் டாப்பரா வர ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க ட்ரஸ்ட் சார்பா ஒரு பரிசு கொடுப்போம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் மோட்டிவேட் பண்றதுக்காக இப்படி ஒரு பரிசை வருஷம் வருஷம் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம்
உங்க பேட்ச்ல நீங்க தான் டாப்பர். அதுக்கான பரிசு தான் இந்த 50,000. உங்க படிப்புக்கும் புக்ஸ் வாங்குற செலவு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அமௌண்ட். மயில், லைன்ல இருக்கீங்களா? சார், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க செஞ்சிருக்கிறது பெரிய உதவி சார். Thank you so much. இட்ஸ் ஓகே. டோன்ட் மென்ஷன் இட் மயில். இந்த மாதிரி பிரைட்டான ஸ்டூடண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்றது எங்களுடைய கடமை. எங்க அகாடமில டாப்பரா வந்த மாதிரி ஐபிஎஸ் எக்ஸாம்லயும் நீங்க டாப்பரா வரணும். சோ ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Thank you so much. என்னாச்சு மயிலு? பணத்தை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுதா? ஆமாக்கா. அக்கா ஒரே ஒரு நிமிஷம், நான் போய் சார் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். சார், பணத்தை யார் போட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு சார். நான் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்ல, அந்த அகாடமில தான் நான் டாப்பரா வந்ததுக்காக இந்த அமௌண்ட்டை எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷம். நீ டாப்பரா வந்ததுக்கு இல்ல, எனக்கு ஒரு தலைவலி வந்ததில்ல, அதுக்காக. இல்லனா இந்த கேஸை வச்சு நீ என்னை டார்ச்சர் பண்ணிருப்ப. உன் குழப்பம் நீ ரிலாக்ஸ் ஆயிட்டல. அப்பாடா, இந்தா எடுத்துருப்பா. தேங்க்யூ சார். மயிலே, 10 பேர் படிக்கிற அகாடமியில டாப்பரா வர்றது பெரிய விஷயம் இல்ல. அதை வச்சு ஐபிஎஸ் எக்ஸாம்ல குவாலிஃபைடு பாஸ் எல்லாம் ஆயிட முடியாது. அந்த சவாலை நான் இன்னும் மறக்கல, நீயும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க அகாடமி அக்கௌண்ட்டுக்கு ஏத்திட்டு அதை அவ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்களா? பூபதி, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? இது பணம் சம்பந்தமான விஷயம். ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க மூலியமா தானே இதை செய்ய முடியும். அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். ஆனா அகாடமி அக்கவுண்ட்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு சார். மந்த்லி அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்றப்போ இது எங்க இருந்து வந்தது, யாரு கொடுக்கறோம், எதுக்காக கொடுத்தோங்கிற கேள்விலாம் வரும் சார். இந்த செலவுக்கான காரணத்தை எப்படி சார் காட்ட முடியும்? புரியுது பூபதி. ஆனா இந்த சூழ்நிலையில மயிலுக்கு நான் எப்படியாவது உதவி செஞ்சு ஆகணுமே. அகாடமி மூலியமா அவளுக்கு பணம் அனுப்புனா அவ நல்லா படிச்சதுக்காக நீங்க ஊக்கத்தொகை கொடுத்ததாகவோ இல்ல ஸ்காலர்ஷிப்ல கொடுத்ததாகவோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடலாம்ல. அவளுக்கு அதை கேட்டு எந்த சந்தேகமும் வராது. அதனாலதான் நான் இந்த வழியவே யோசிச்சேன். சார், வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க சொல்ற அக்கவுண்ட் நம்பருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மயில் டாப்பரா இருக்கிறதுனால அகாடமி அவங்களுக்கு பரிசு கொடுத்ததா சொல்லி நம்ம ஏதாவது சமாளிச்சிடலாம். இது அகாடமி அக்கவுண்டா இல்ல ஏன் அக்கவுண்டான்னு அவங்களுக்கு எதுவும் தெரிய போறதில்ல. இத நான் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டா அவங்க முழுசா நம்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர் யோசனை பூபதி, இதையே பண்ணிருங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நான் தான் இந்த பணத்தை கொடுத்தேன்னு மயிலுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும் சார். இதுல பிரச்சனை வர்றதுக்கு என்ன இருக்கு? சொல்ற கதையை தெளிவா சொன்னா போதும். மயில் அதை அப்படியே நம்பிடுவா. இந்த மொத்த டிராமாவுக்கு காரணமே நான் தானே. ஒருவேளை இது மூலியமா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நான் சமாளிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் இமீடியட்டா செய்றீங்களா? சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ. இந்தாங்க, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, கவுண்ட் பண்ணிக்கோங்க. பூபதி, கரெக்டா தான் சார் இருக்கும். இப்பவே நான் மாத்திடுறேன். மயிலோட அக்கவுண்ட் நம்பர் சார். நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஓகே சார். இத நான் எப்படி அவளுக்கு கொடுக்க போறேன், ரொம்ப கவலையா இருந்தது. நல்ல நேரத்துல நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை பிளஷர் சார். அப்ப நான் வரட்டுங்களா? மயிலு, என் பெரிய பொண்ணோட வளகாப்புக்கு நியாயமா நான் தான் பணம் கொடுக்கணும். ஆனா
அப்படியே நேரடியா நான் கொடுத்தாலும் உன் தன்மானம் ஏத்துக்காது. இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னால அப்படி கொடுக்கவும் முடியாது. அதனாலதான் உன் அகாடமி மூலமா உனக்கு பணம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணேன். உண்மையை சொல்ல போனா இது உன்னோட பணம் தான் மயிலு. உன்னை அழ வைக்கிறதுக்காக உன்னோட சம்பள பணத்திலிருந்து நான் ஏதேதோ காரணங்கள் சொல்லி இந்த பணத்தை புடிச்சு வச்சிருந்தேன் மயிலு. அதை தான் நான் இப்ப திருப்பி தந்திருக்கேன். ஒரு அப்பனா என் பொண்ணுங்களுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல. மறைமுகமா உதவுறதுக்கு எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு தேவையான பணம் இந்த வழியில வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலக்கா. பணத்துக்கு என்ன பண்ண போறோன்னு இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? எந்த யோசனையும் வராம குழப்பமாவே இருந்துச்சுக்கா. ஆனா இப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் தானா என்ன தேடி வந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியலக்கா. நான் தான் உன்கிட்ட சொன்னல மயில, நல்ல மனுஷங்கள கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. உன் அக்காவோட வளகாப்புக்கு நீ 25,000 போதும்னு சொன்ன. ஆனா கடவுள் உனக்கு டபுளா கொடுத்திருக்காரு பாத்தியா? அதுவும் உனக்கு தேவையான பணத்தை யாருக்கிட்டயுமே கடன் வாங்காம பைசாவையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இது உன் பணம், உனக்கு சொந்தமான பணம். எந்த உறுத்தலும் இல்லாம உன் அக்காவோட வளகாப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா நடத்து. சரிக்கா. சார் வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. சார் என்ன ஜீவா சார் இதெல்லாம்? நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா? இதுல என்ன இப்ப இருக்கு? நம்ம வீட்டு வேலையை நாம செய்யாம வேற யார் செய்ய முடியும்? அதான் கட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான் சார். ஆனா நீங்க போய் இதெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு சார். என்ன இருந்தாலும் நீங்க எங்க முதலாளியா இருந்தவர் சார். முதலாளியா இருந்தவன் தானே, இப்ப இல்லையே சார். என்ன சார் இது? சொத்து இருந்தாலும் இல்லைனாலும் என்னைக்கும் நீங்க எங்க முதலாளி தான் சார். அதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அந்த உரிமையில தான் நான் இது எல்லாத்தையுமே செய்யறேன். தயவு செஞ்சு என்ன வெளியாள மட்டும் பார்க்காதீங்க சார். உங்களை எப்படி சார் அந்நியமா நினைக்க முடியும்? மலர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா சார். ஆம்பளை துணையா இருந்து இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் பொறுப்பா செஞ்சிருக்கணும். ஆனா நான் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு ஜெயில போய் உட்காந்துட்டேன். எனக்கு பதிலா நீங்க தான் அந்த பொறுப்பை எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க. அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுல ஆரம்பிச்சு எப்பெல்லாம் இந்த குடும்பத்துக்கு அவசர உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்க தான் கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். கோபி, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் கோபி? நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, நான் 3வது மாப்பிள்ள. இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கும் இருக்கு சார். என்னாச்சு சார்? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்க. இப்போ எனக்குன்னு இருக்கிறது இந்த குடும்பம் மட்டும்தான் கோபி. வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது, எனக்கு முடியாத போது என்னை கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுன்னு இவங்க எனக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் திருப்பி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால எந்த வேலையும் செய்யாதீங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம்னு சொல்லுங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். சரிங்க சார், நாம இணைஞ்சே செய்வோம். சரியா? Okay, super. சரி வாங்க, வாங்க. வேலையை பார்க்கலாம். இத இங்க இதுல அதருங்க அப்படி. அண்ணே, நீங்க நிறைய விசேஷத்துக்கு சமைச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. விசேஷத்தை பெருசா பண்றோமோ சின்னதா பண்றோமோ, ஆனா நம்ம போடுற சாப்பாடு நல்லா இருக்கணும். வரவங்க ஒரு குறையும் இல்லாம திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். நாம போடுற சாப்பாடு பல வருஷத்துக்கு அவங்க மனசுல நிக்கணும்னு இன்னைக்கு நீங்க சமைச்சு கொடுக்கற சாப்பாடு அப்படி இருக்கணும். கண்டிப்பா கோமதி, சிறப்பா செஞ்சிடலாம்.
நீ கவலையே படாத. அண்ணே 12:30 மணிக்குள்ள சாப்பாடு அனுப்புற மாதிரி பாத்துக்கோங்க. சில பேர் வேலை இருக்குன்னு சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. அவங்களையும் சாப்பிட வச்சு அனுப்பணும்ல. நீ சொன்ன நேரத்துக்கு அதெல்லாம் வந்துரும் கோமதி. 7 வகை சாதத்தை மட்டும் இப்பவே அனுப்பி வச்சிடுற. சரிங்கண்ணே. மாப்பிள்ள, அலங்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அத்தை, சூப்பரா பண்ணிட்டோம். மயிலு, இது போதுமா? போதுமா? சிம்பிளாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு. மயிலு, எல்லாம் ஜீவசர் ஐடியா தான். நான் சும்மா அப்படியே அங்கங்க தொட்டு தொட்டு உதவிதான் செஞ்சேன்.